நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தினசரி முக்கியமான தலைப்புகளின் கீழ் விவாத பொருளை எடுக்கும் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்திற்கு எடுத்திருக்கூடிய தலைப்பு என்பது இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு 50% வரி விதிப்பை தொடர்ந்து H1B விசாவுக்கு 88 லட்சம் கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறது அமெரிக்க அரசு. நெருக்கும் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது இந்தியா என்ற தலைப்பின் கீழ் தான் இன்றைய தினம் நாம் 4 விருந்தினர்களோடு மிக விரிவாக இந்த தலைப்பின் கீழ் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். எங்கோ இருக்கக்கூடிய அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த கட்டணத்திற்கும் இன்று ஜெயா பிளஸ் இந்த தலைப்பை எடுப்பதற்கான காரணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று. முதல்ல இந்த H1B விசா, அமெரிக்காவிற்கு இந்தியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து வேலைக்காக செல்பவர்களுக்கு அமெரிக்கா வழங்கக்கூடிய விசா தான் H1B விசா. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விசா முதல்ல 3 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு, பின்னர் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு வழங்கப்பட மாட்டாது. வேறு விசா நடைமுறையில் தான் அவர்கள் பணிக்கு வர வேண்டும். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள். இந்த நிலையிலே ஆண்டுக்கு 88 லட்சம் செலுத்தினால் மட்டும்தான் இனி H1B விசா கொடுக்க முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று உத்தரவிட்டு அதில் கையெழுத்தும் இட்டு இருக்கிறார். இதற்கும் இந்தியாவுக்கும் இப்போது என்ன சம்பந்தம்? கடந்த 2024, 2023 அமெரிக்காவில் பணிக்கு செல்வதற்காக H1B விசா பெற்றவர்களில் 73லிருந்து 74% பேர் இந்தியர்கள். எனவே இது இந்தியர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறாரா என்ற கேள்விகளையும் எதிர்க்கட்சிகள் நம்முடைய நாட்டில் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனால்தான் இன்றைய தினம் இந்த தலைப்பின் கீழ் ஜெயா பிளஸ் விவாதத்தை நடத்த இருக்கிறது. முன்னதாக நான் உங்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ரங்கராஜ் மற்றும் அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முருகையன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதல்ல அடுத்தடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறார். ஆனால் அனைத்துமே இந்தியாவுக்கு எதிராக இருப்பது போல தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்கள் இருக்கு. இந்த H1B விசாவில் கூட பிரதமர் குறித்தெல்லாம் ராகுல் காந்தி மிக காட்டமாக விமர்சித்திருக்கார். குறிப்பாக ஒரு பலவீனமான பிரதமரை இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்று ராகுல் காந்தி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கார். இந்த தலைப்பின் கீழ் உங்களுடைய முதற்கட்ட கருத்து சுருக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தியினுடைய இந்த கருத்து இன்றைக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே 13% நம்ம இந்திய நாட்டு பொருள்கள் மீது விதிக்கப்பட்ட வரி 25% உயர்த்தி, அதுக்கு அபராதம்னு சொல்லி ஒரு 25 போட்டு 50% வரியை உயர்த்தி, அதன் மூலமாக நம்ம நாட்டிலிருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி ஆகின்ற பொருள்கள் அங்கே விற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதை குறைத்து இங்கேருந்து ஏற்றுமதியினுடைய குறைவு ஏற்பட்டு, அதனால் திருப்பூர், நம்மளுடைய ஈரோடு போன்ற கொங்கு பகுதியில் மிகப்பெரிய தொழிலெல்லாம் நசிந்து போகிற நிலைக்கு, பின்தங்குகின்ற நிலைக்கு உருவாக்கியது. அப்பொழுதே நாம் கடுமையாக நாம் கண்டித்தோமா எதிர்த்தோமா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. காலம் கடந்து அப்புறம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் இது சரியில்லைன்னு. ஆனால் உடனடியாக நீங்கள் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் போன்ற யூரோப்பியன் கண்ட்ரிகள் எல்லாம் நீ 25% வரி போட்டால் நாட்டிலேருந்து வர்ற எல்லாத்துக்கும் நாங்கள் 25% வரி போடுவோம் அப்படின்னு பதிலடி கொடுத்தார்கள். சைனாவுக்கும் அதே மாதிரி 50% மேலே வரி போடும் பொழுது சைனாவும் அதை கடுமையாக கண்டித்தது. ஆனால் இந்தியாவிலிருந்து கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளிடமிருந்து வந்ததே தவிர ஆளுங்கட்சியிடமிருந்து நாம் நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் இது போன்று வரி போடுவதை நான் கண்டிக்கிறேன், ட்ரம்பினுடைய முடிவு சரியல்ல அப்படி என்று வெளிப்படையாக அவர்கள் பேசுவதில் கொஞ்சம் தயங்கினார்கள். இது முதல் கட்டம். அப்பொழுதே காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்து போராடியது, கண்டித்தது, பாராளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பியது. இப்பொழுது அவர்கள் இப்போ இந்திய நாட்டிலிருந்து ஏதோ அங்கே போய் படித்துவிட்டு அங்கே வேலை செய்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இதெல்லாம் நிறைய அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி 1.82 லட்சம், 1,82,000 ரூபா மட்டும் கட்டி இது பண்ணாங்க. அங்கே விசா H1B விசா நம்ம கொடுத்தோம், எடுத்துக்கிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை வைத்து பல குடும்பங்கள் பிழைத்தது, பல குடும்பங்கள் அங்கேயே நிரந்தரமாக குடியேற சூழ்நிலையெல்லாம் வந்தது. இப்பொழுது பாதியிலே கெடுப்பது போல அங்கே சென்று ஒரு 3 ஆண்டு காலம் முதல் H1B விசா 3 ஆண்டு காலம் இருக்கலாம், அதற்கு பிறகு புதுப்பித்து கொண்டு ஒரு 6 ஆண்டு இருக்கலாம். அப்படி 6 ஆண்டு முடிந்த பிறகு மறுபடியும் நீ புதுப்பித்தால் கூட 88 லட்சம் கட்டினா தான் நீ அதை தொடர முடியும், அங்கே வேலை பார்க்க முடியுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கி இந்திய நாட்டிலிருந்து நமக்கு அங்கே வேலை பார்க்க சென்ற லட்சக்கணக்கான பேர்
நாம் தான் அதிகமாக ஆண்டுக்கு 85,000 பேரை வந்து H1B விசா வந்து 85,000 பேர் H1B விசா கொடுக்குறாங்க. அதில் 71% இந்திய நாட்டிலிருந்து செல்கின்றவர்கள், 11.7 தான் சைனா. அது மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலிருந்து நீங்கள் வேலை பார்க்க அங்கே சென்றவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுப்பது போல இனிமே அமெரிக்காவில் நம்ம வாழ்வதற்கு முடியாது, நாம் இந்தியாவுக்கு திரும்பி விட வேண்டும் என்ற சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த ட்ரம்ப் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பைடன் இருக்கிற வரையில் வந்து அவர் ஜனாதிபதியாக இருக்கிற வரையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு நியாயமான நிலையை தான் நடந்து கொண்டார். ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு நான் அமெரிக்கா வாழ் மக்களை நான் காப்பாற்றப் போகிறேன், அமெரிக்கா மக்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடைக்கவில்லை, அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காமல் போனதற்கு ஆசியா கண்ட்ரியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான், இது மாதிரி இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அதிகமாக வேலை வாய்ப்பை பெறுவதனால் அங்கே படித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். உண்மை அல்ல. இந்தியாவிலிருந்து அங்கே போய் பெரிய அளவில் புத்திசாலித்தனமாக படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அது மாதிரி ஆட்கள் வந்து அங்கே 20 லட்சம் சம்பளம் கேட்பான், 15 லட்சம் சம்பளம் கேட்பான். அது நம்ம ஆள் வந்து 8 மணி நேரத்துக்கு போல 10 மணி நேரம் ஒர்க் பண்ண சொன்னால் கூட அதை வந்து ஒரு சிறப்பாக செயலாற்றக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அங்கே அப்படி அல்ல, ஒரு நிமிஷம் கூட அவர் அதிகப்படியாக வேலை செய்ய மாட்டார்கள். இதனால் வந்து அங்கே உள்ள மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வருகின்றவர்களை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறது. ஏன்னா சிறந்த புத்திசாலிகளாக இந்தியாவினுடைய மாணவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அதை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரி, இந்தியாவிலிருந்து சென்று வேலை செய்கிறவர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரியை வைத்து அமெரிக்கா வாழ் அந்த மக்கள் பல பேர் வந்து படித்தோ படிக்காமலோ வேலை செய்யாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கே வந்து நிதி மாதிரி மாதம் இவ்வளவு அவர் வாழ்க்கை அடிப்படைக்கு அவர்களுக்கு நிதி கொடுத்து அந்த மக்களை வாழ வைத்து கொண்டிருப்பது கூட நம்ம இந்திய நாட்டினுடைய இந்த மாணவ செல்வங்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்டுக்கு எவ்வளவோ உபாயங்களை, அந்த நாட்டு பொருளாதாரம் வளர்வதற்கு நாம் எவ்வளவோ உதவி செய்தும் கூட, எவ்வளவோ பாடுபட்டும் கூட இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கின்ற வேலையை இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வந்து நம்ம நாட்டினுடைய பிரதம மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நண்பர் என்று சொன்னதை நாம் பார்த்தோம். பல முறை வந்து நெருங்கிய நண்பர் போல நடிக்கிறாரே சொல்றாரே தவிர ட்ரம்ப் அவர்கள் உலகத்திலேயே அதிகமான வரி போடுற நாடு இந்தியான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதிகமான வரி போடுற நாடு இந்தியான்னு சொல்றாரு. இதுபோல நீங்க இந்திய நாட்டுக்கு எதிராக, இந்திய நாட்டின் பிரதமருக்கு எதிராக, பிஜேபி அரசுக்கு எதிராக பலவித கருத்துக்களை வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்போ நடைமுறையில் அவர் வந்து இப்போ செய்து காட்டுகிறார். ஒவ்வொன்றா நம்ம நாட்டு பொருள்களுக்கு வரி போடுவதிலிருந்து இப்பொழுது நம்ம நாட்டு ஆட்களை இங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு துரத்தி விடுகிற அளவுக்கு இனிமேல் கொண்டு நம்ம 88 லட்சம் எங்க கட்டி நம்ம வந்து இது பண்ண முடியும்? திரு முருகையன், அது வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவருடைய நாடு கொள்கை சார்ந்த விவகாரங்கள் அவங்க முடிவெடுத்துக்க, இதற்கும் பிரதமரை இப்படி விமர்சிப்பதற்கும் என்ன நோக்கம் காங்கிரஸ்? இல்ல நீங்க அமெரிக்கால என்ன நடந்தாலும் நாங்கள் பிரதமரை இந்தியாவில் விமர்சிப்போம் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்தா இல்ல முடிவா இருக்குமா? இல்லங்க, இதே சொல்றேன், இந்தியா பத்தி இப்படி சொல்றாரு. ஒரு கட்டத்தில் நீங்க பாகிஸ்தானில் இருந்து நீங்க பெட்ரோல் வாங்குற சூழ்நிலை உருவாகும் என்று பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்தை அவர் வந்து வைக்கிறார். ஆனால் இந்தியாவுக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் அவர் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஆரம்பத்திலேயே நாம் அதை எதிர்த்து போராடுகிறதற்கோ எடுத்து கருத்து சொல்வதற்கோ நாம் தயங்கியதனால் இன்றைக்கு அடுத்தடுத்து நமக்கு எதிரான நடவடிக்கையில் ட்ரம்ப் இறங்கி இருக்கிறார். அதற்கு அவங்க நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு போய்விட்டது. அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நம்ம நாட்டு இளைஞர்களை பாதிக்கிற அளவுக்கு அங்கே இருந்து லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்புகின்ற அளவுக்கு அந்த மக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது வந்து இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீரழிய போகிறது. அதை பாருங்கள். ஓகே, நான் வரேன் முருகன். டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இப்போ முருகையின் சொல்றது போல அமெரிக்கா இப்படியான விஷயங்கள்லாம் செய்யுது, அதை எதிர்த்து பேசக்கூட உங்களுக்கு என்னங்க தயக்கம் இருக்கு? நம்ம நாட்டுடைய மக்களுக்கு எதிராக தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க, அதை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடிய அவங்களால முடியல அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களை எதிர்த்து நம்ம கருத்து சொன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? இல்ல சார், அடிப்படையில் அந்த ஒரு கருத்து கூட சொல்ல முடியலையே. மற்ற நாடு சொல்லக்கூடிய கருத்து ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக வர மாட்டேங்குது? மற்ற நாடெல்லாம் ஒன்றும் கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. முதல்ல அவரே ஒரு விஷயம் சொன்னார், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சுச்சு. ஐயா நீங்க 10 பேசிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா ஐயா நீங்க பேசிட்டீங்க. ஐயா அமைதியா இருங்க. அந்த ஒரு கண்டிப்பா அமைதியா தைரியமாக சொன்னார்கள். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே பதில் இருக்குது. சரி,
இந்தியா தான் எங்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறது, அதனால் நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது நாம் அமைதியாக வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது. மற்ற நாடுகளில் கம்மி வரி இருக்கிறதுனால நான் உயர்த்துவேன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னபடியே பார்த்தாலும் நம்ம அதிகமான வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளோட, நாம் ஏற்றுமதியை குறைப்பதற்காக தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், இறக்குமதியை குறைப்பதற்காக தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், ஏற்றுமதியை நம்ம நாட்டிலேருந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடிப்படையில் இந்த பிரச்சனையை, அந்த H1B அப்படிங்கிற அந்த உங்களுடைய பிரச்சனையை மட்டும் நம்ம பேசணும். அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை. பேசினா உடனே நான் ஏன் காவிரி நதி நீர், நீங்கள் 2 பேரும் ஒரே இந்தி கூட்டணியில் தானே இருக்கீங்க, போய் கலந்து பேசி காவிரி நதி நீர் வாங்கிட்டு வாங்குவேன், நீங்கள் வாங்கிட்டு வர முடியாதுன்னு உட்காருவீங்க. அவராது நண்பர் தானே, அன்பர்னு அவர் சொன்னார், நண்பர் விரோதி ஆகிட்டாரா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே கூட்டணி தானே. ஸோ அதனால் அந்த அரசியலுக்குள்ளே நான் வர விரும்பல. தொழில் நசிஞ்சு போச்சு திருப்பூரில் அப்படிங்கிறது வந்து சூரிய தொலைக்காட்சி சொல்லிச்சான்னு எனக்கு தெரியல. நான் திருப்பூரில் தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டிங்கன்னா, நேர்மையாக சிவகுமார் மற்ற இவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போவாங்க. இப்போ முக்கியம் என்ன அப்படின்னா, எப்படி திருப்பூரில் வந்து வடக்கிலிருந்து வருகின்றவர்களுக்கு வேலை கொடுத்து விட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா, தமிழர்களை புறக்கணிக்கல திருப்பூர். மெத்தாடிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. வடக்குலேருந்து வர்றவங்களுக்கு நிலையை உயர்த்தக்கூடிய வேலைகள் எல்லாம் தமிழர்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 300, 400, 600ங்கிற சம்பளத்தோடு நின்றுடும். இவங்க வந்து பீஸ் ரேட்டில் அதிகம் சம்பாதிப்பாங்க. அப்படி தான் அமெரிக்காவில் என்ன ஆகுது. அமெரிக்காவில் ஒரு முரண்பாடை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த விவாதத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஒலிம்பிக்கோ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அமெரிக்க வீரர்கள் அதிக மெடல்னு பெருசாக போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க யாருமே அமெரிக்காவில் பிறந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை அவங்க கொஞ்சம் மலரும் போதே டக்குன்னு அவங்கள தூக்கி கொண்டு வந்து அமெரிக்க குடியுரிமை கொடுத்து விட்டு அவங்க வந்து இந்த மெடலை வாங்கிப்பாங்க. இது அமெரிக்காவுடைய பொதுவான போக்கு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வைத்து, ஏன்னா சுகபோகிகளாகவே இருந்து விட்டு ரொம்ப வருடங்களாக அவங்களுடைய வருமானம் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க கடன்பட்டதோடு இல்லாமல், மக்கள் கடன்பட்டதோடு இல்லாமல் 35 வருடங்களாக அவங்களுடைய பொருளாதாரங்கிறது ரொம்ப நசிந்து போயிருக்கு. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு அதுக்கு வரி, இதுக்கு வரி, இதுக்கு வரி, அதுக்கு வரின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்ககிட்ட வந்து 5% வரி ஏற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 2% பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. 100% அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ 5ஓட நிறுத்திக்கையான்ட்டு வருவீங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் இந்த H1B அப்படிங்கிறது வந்து யாராருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெம் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கோ, டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கோ, மருத்துவ ரீதியாக போகிறவங்களுக்கோ பொருந்தாது. நம்பர் 1. 2வது, இன்றைக்கி தேதியில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. 21 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் போகிறவங்களுக்கு, புதுசாக அப்ளிகேஷன் வாங்குறவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த புதுசாக வர்றவங்களுக்கு என்ன ஆகும், பழைய ஆள் 6 வருஷம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அவன் போகும்போதே அவனுக்கு தெரியும் 3 வருடம் கிடைக்கும், நான் நல்லா உழைத்தா 6 வருடம் கிடைக்கும், எப்படின்னு நான் திருப்பி வரணுங்கிறது அவனுக்கு தெரியும். திருப்பி வர்றவனை 1 லட்சம் கூட்டு உள்ளே போனால் என்ன, 9 லட்சம் கூட்டு உள்ளே போக சொன்னா என்ன, அவன் திரும்பி தான் வந்தாக போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதையெல்லாம் நான் வந்து ஏதோ அமெரிக்கன் பார்வையிலேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து அதோட நிற்கலை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன்னு சொல்லி அந்த வகையில் வரக்கூடிய LCAல வரக்கூடியவங்களில் அமேசான்லேயும், டாடா கன்சல்டன்சிலையும், காக்னிசன்ட்லேயும், கூகுள்லேயும் கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,20,000 பேருக்கு மேலே அங்கே வேலை செய்கிறாங்க இந்தியர்கள். சீனர்கள் வந்து 55,000 பேர் இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். இந்த 21, 71 எங்கே கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஆக்சுவல் வித்தியாசம். இந்த வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படையில் $1,49,812 சம்பளத்திலிருந்து $2 லட்சம் வரைக்கும் சம்பளம் வருது. இதில் வருஷத்துக்கு. கரெக்டுங்களா? இப்போ இவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த ஹையர் ரேட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த புதுசாக போகிறவங்களுக்கு தான். புதுசாக போகிறவங்க மிக திறமையானவர்களாக இருந்தால் அந்த கம்பெனி என்ன பண்ணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்தியா, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களை ஊட்டியில் ஒரு வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு வீடு கொடுத்து, உங்களுக்கு இது கொடுத்து பண்ணுறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு வாங்கங்கிறாரு ட்ரம்ப்பு. முடிஞ்சால் போங்க, இல்லைனா நம்ம நாட்டில் இப்போ முன்ன காங்கிரஸ் ஆண்டுட்டுருக்கு, இப்போ பிஜேபி தானே ஆளுது. அதனால் இங்கேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் போய் வெளிநாட்டில் வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு வகையில் ட்ரம்ப்பு வந்து, ஏன்னா முட்டாள்தனத்தை சில பேர் செய்வாங்க. ஒரு நாட்டின் அதிபரை பற்றி நான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நாட்டிலையும் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். இல்லைங்க, இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். அதாவது
இப்போ அங்கே வந்து போகிறதுல புதுசாக போகிறவங்களுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்தியாவிலேயே அதனுடைய தளங்களை அதிகப்படுத்தும். இந்தியாவில் அதிக தளங்கள் அதிகப்படுத்தினா இப்போ ஏற்கனவே நாம் ஒன்றும் மோசமான எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை. இது வந்து இன்னும் ஒரு விதத்தில் மெயின் ட்ரெயினை குறைக்கும். இருந்து போகக்கூடியவங்களுடைய ரவிச்சந்திரன் சார் ஒரு குறுக்கீடு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய போது நெருக்கடியை உண்டாக்கும் போது இந்தியாவிலே தளங்களை அமைப்பாங்கன்னு சொல்லி. சமீபத்தில் அமெரிக்காவுடைய செனட் சபையில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். வேலை வாய்ப்பு இடமாற்ற சட்டம். ஒருவேளை அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா போன்ற பிற நாடுகளில் அவங்களுடைய தளங்கள் அமைச்சு பணி செய்தால் 25% வரி விதிக்கப்படும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இல்லை இதற்கெல்லாம் நிறைய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ டாடா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. டாடா வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டாடா வந்து உடனே இங்கே வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஆட்களை புது கம்பெனி சேர்க்குறாங்க. உடனே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார், 25%ன்னுவார். நாளைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா 60%ன்னுவார். வச்சுக்கிட்டோம். ஆனால் பேட்டா பிஎஸ்சி மாதிரி என்ன ஆகும்னா, அங்கே டாடா கம்பெனி என்ன பண்ணும்னா, இங்கே திரும்பி கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது டாடா கன்சல்டன்சின்னு ஓப்பன் பண்ணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நானாக இந்தியாவில் வரும்போது வரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நாடோடி மன்னனாக வந்தேன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. யதார்த்த மனிதர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அர்த்தமற்ற விஷயங்கள்ல, அதாவது நேர்மையாக அவர் என்ன பண்ணணும், ஐயா எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களாம் உழைக்காமல் இருந்துட்டான், அவன் மட்டுக்கு இந்த மேலே அந்த மிலிட்ரி அந்த அதுலேயே போயிட்டான், நாங்களும் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து வாங்கி வந்து சின்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் முதலீடு பண்ண வேண்டாம், சின்ன விஷயத்துலலாம் நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லா பொருட்களும் நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியே பழகிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய பொருளாதாரம் 20% அதிகமாக இருக்குது, 20 மடங்கு அதிகமாக இருக்குது இந்தியாவை விட. ஆனால் 1% growth தான் எனக்கு இருக்குது. இந்தியா வந்து 7% growth வந்திருக்கு. மோடி வந்துட்டார் இல்லையா, 7% growthல வருது. அடுத்த 30 வருஷத்தில் இந்தியா ஏறத்தாழ அந்த அமெரிக்காவுக்கு பக்கத்தில் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக அவர் சில முடிவுகளை எடுக்கிறார். இப்படி தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அவர் நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவர் பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 1% வேலையில் இருக்காங்க இல்லையா, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய வேலைகளில் டாப் 1%ல் இருக்கிறவங்களில் வருஷத்துக்கு $1 லட்சம் வந்து சேலரி வித்தியாசம் இருக்கிறது. அதாவது இந்தியர் போய் வேலை செய்வதற்கும் அங்கே இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய நாம் கார் வாங்கும்போது பாண்டிச்சேரியில் போய் ஏன் கார் வாங்கினோம், இங்கே வரி அதிகமாக இருந்தது அங்கே கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வாங்கினோம் இல்லையா, அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்தியா நாட்டை, அமெரிக்க நாட்டை ட்ரம்ப் காப்பாற்றுறாருங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வரலாம். அது அவருக்கு நல்லது. இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம், அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இந்த $1 லட்சம் பற்றி மட்டும் பேசுகிறீங்க, $1 லட்சம் பற்றி பேசுகிறீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸெல்லாம் நடத்துறதுக்கு ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் இப்போ பெனிஃபிஷரி கேஸாக 70% ஏற்றிட்டாரு, L1 பெட்டிஷனாக 201% ஏற்றிட்டாரு, O1 பெட்டிஷனாக 129% ஏற்றிட்டாருன்னு பல வகைகளில் அவர் வந்து நிறைய வரிகளை ஏற்றி அவருடைய நாட்டுக்கு வருமானம் வர்றதுக்கான பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் என்ன புரிஞ்சுப்பார், ஐயா நாங்கள்லாம் முகலாய மன்னர்கள் மாதிரி நாங்கள் கொஞ்சம் சுகபோகிகளாக இருந்துட்டோம், அதனால தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்தது, இப்படி நாட்டுகளுக்கு வரி போடுறதுனால எந்த வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு எப்போ புரியுதோ, அப்போ புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் அது புரியணும். ஏன்னா அவங்களும் கிரெடிட் கார்டை வச்சு சுப இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் 2018 இருந்து பாருங்க, அரசியல் பேசணும்னா நான் பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு இந்த தலைப்பு நீங்க எடுத்தது மிக நல்ல விஷயம். நீங்க இந்த தலைப்பை மற்ற தொலைக்காட்சிகள் எடுக்க தவறிட்டு வேற ஏதோ பேசும்போது நீங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம். 2016 மட்டும் 18 இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மட்டும் 26% வேலை வாய்ப்பு அதிகமாகி, எம்ப்ளாயிஸ் அதிகமாகி 23% அவங்களுடைய சம்பளம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும்பொழுது நாளைக்கு அதை வந்து, அதாவது ஒரு மேட்டுக்கு போனால் ஒரு பள்ளத்துக்கு வருங்கிற ஒரு நிலைமைக்குள்ள தான் வந்திருக்கு. ஆனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐயா ஒரு 3 வாரத்துக்கு எங்கேயும் வெளில போயிடாதீங்க, போனவங்க சீக்கிரம் வந்து இப்போ நில்லுங்க, ஒரு 3-4 வாரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பதட்டப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே. திரு ரங்கராஜ், முன்பு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொன்னபோது இந்தியாவிலேயே பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு, குறிப்பாக பிரதமருடைய ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு, நாம H1B விசாவுக்கு அங்கே பணம் ஏற்றினால இங்கே நம்ம கருத்து சொல்கிறதுனால என்னங்க ஆகிருப்போகுது அப்படிங்கிறார்.
இல்லை அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு அரசியல் முழுக்க அரசியலை பேசிட்டாரா? தூவாமல் இல்லை. மோடி வந்துட்டாரு 7% growth வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. ஏதோ மோடி வரதுக்கு முன்னால் 2% 3% growth இந்த மாதிரி ஏதோ புள்ளி விவரங்களை தலைகடியாக சொல்கிறதுல அதில் என்ன ஆனந்தம் தெரில. 2-3% growth இருந்து மோடி வந்து 7% உயர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் அது என்ன உண்மைக்கு புறம்பானது தானே? 9% 10% இருந்து மன்மோகன் சிங் காலத்தில் growth. அது இப்போ 5 6 6 7 இதில் தான் இந்த ரேஞ்சில் நிற்குது. இத்தனைக்கும் இது காண வேண்டிய டேட்டாவை மாற்றி அமைச்சாங்க. அந்த டேட்டா படி பார்த்தா மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற ஜிடிபி பார்த்தா 11-12% சொல்லணும். அந்த டேட்டா கரஸ்பாண்டிங்காக. அதனால் ஃபேக்சுவலாக என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது, இப்போ இவங்க தான் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்குது, பிஜேபி ஆட்சி தான் இருக்குது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும் யார் ஆட்சி இருக்குன்னு. ஆனால் கம்ப்யூட்டரைசேஷனே வரக்கூடாது, கம்ப்யூட்டரே நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தபோது எதிர்த்தது பிஜேபி தானே. கம்ப்யூட்டர் பாய்ஸ்னு கிண்டல் பண்ணாங்களா அவங்கள? அந்த கம்ப்யூட்டர்னால தான் ஐடி ரெவல்யூஷன் இவ்வளோ வந்திருக்கு. இவ்வளோ பேர் இளைஞர் படித்து இந்தியா அமெரிக்கா பெரிய ஏராளமாக பணம் கொடுத்து அவங்களாம் ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு உலக பொருளாதாரமே இந்தியா பெருமைப்படுற அளவுக்குன்னா அந்த ஐடி செக்டர்னால தான். அந்த ஐடி செக்டர் கம்ப்யூட்டர்னால தான் வந்திருக்குது. அதனால் அது யாருக்கு கிரெடிட் கொடுக்கணுமோ அங்கே கிரெடிட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க தான் வந்துட்டாங்களே அவங்க தான் வந்துட்டாங்களேன்னா அதை மீறி வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். மூணாவது விஷயம், இப்போது இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து. இப்போ நேற்றுலேருந்து இது அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்ததுலேருந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், டிசிஎஸ், மெட்டா உலகம் முழுக்க அவங்க தொழிலாளர்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பலர் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் அவங்க வெளியே அமைச்சிருக்காங்க, வெக்கேஷன் சம்மந்தமாகவும் பலர் இருக்காங்க. இவங்க வெளிநாட்டில் நிறைய பேர் இவங்களோட H1B ஏற்கனவே இருந்தவங்க பலர் இன்றைக்கி அவங்க அசைன்மெண்ட்னால பல இடத்துல வெளியெல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போது ஒரிஜினலாக வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ். இப்போ இன்றைக்கி ஒரு நாளாக வந்து ஏராளமான பேருக்கு அவசரமாக இமெயில் மெசேஜ் வந்து ஃபோன் பறக்குது. இந்த ஊழியர்கள்லாம் 21 மிட்நைட்டுக்குள்ளே எப்படியா திரும்பி வந்துடுங்க, இல்லைனா அவனுக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட 1 கோடி விசா ஃபீ வந்து பாதிக்கப்படும். இப்போ என்னென்னா இந்த வெளியில் போனவங்க பல்வேறு வேலை அலுவலகமாக அமெரிக்காலேருந்து வெளியில் சென்றவங்க, அவங்க அசைன்மெண்ட்டாக சென்றவங்க இந்தியாவிலையும் பல பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 21ஆம் தேதிக்குள்ளே அங்கே போனோன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 1 கோடி ஃபீ கட்ட வேண்டிய வரும். அவங்க திருசங்க சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி இருக்காங்க. அவங்க தேர் கோயிங் டு பி லெஃப்ட் ஸ்டாண்டர்டுன்னு இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் ஆப்பிளும் டிசிஎஸோட தந்தைகள் உலகம் முழுக்க பறக்குது. எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு 21க்குள்ளே வந்துருங்கன்னு. ஏன்னா அவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூவை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு இது ஒரு இஷ்யூவே கிடையாது, நமக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதோடு நிற்க போது கிடையாது. அவர் ட்ரம்ப்பு ஒவ்வொரு அடியும் இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக இது இந்தியா பெரிதும் பாதிக்கப்பட்டது தெரியும். 71லேருந்து 78% H1B அப்ளிகன்ஸு இந்தியர்கள், 11% தான் சைனா. ஆமாம். அப்போது இது நேரடியாக இந்தியர் மட்டும் இல்லை, குறிப்பாக நான் சொன்ன தமிழ்நாட்டிலேருந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். தமிழ்நாடு, ஆந்திரா தான் நிறைய பேர் இங்கே படித்துட்டு ஐடி எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு இங்கேருந்து அங்கே போனவங்க. இந்தியாவிலே எல்லாம் இருக்குது, நல்லது தான், எல்லா வேலையும் வந்து இங்கேயே கிடைக்கும், அவங்க வந்து இந்தியாவுக்கே லாபம்னு சொன்னால் இங்கே வேலை இல்லை அவங்களுக்கு. அதனால தான் அங்கே போகிறாங்க. உயர் பதவி, இங்கே உயர்கல்விக்கான சிக்கல்களும் இருக்குன்னு, அப்புறம் வேலை வாய்ப்பு இங்கே இல்லை. இந்த காரணத்தை தான் அங்கே வந்து அங்கே போகிறாங்க. எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு அவங்க ஏன் போகிறாங்க? அதனால் இப்போ இங்கேவே எல்லாமே இருக்குது. இப்படி தான் சைனாவில் கோவிட் வந்தபோது கோவிட் வந்து நல்லது, சைனாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடி எல்லாமே இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அது இப்படியும் ஆகலை. ஏன்னா அதுக்கான கப்பாசிட்டி, அதுக்கான லாஜிஸ்டிக்ஸும் மேனுஃபேக்சரிங் கப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம பயன்படுத்த முடியல. அது ஒன்று சொன்னாங்க. இப்போது யூஎஸ் போடுற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கூட நமக்கு தான் சாதகம். அதாவது குப்புற விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்ற கதை தான் அது. ஏன்னா நீங்கள் பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. நீங்கள் நாஸ்காம் ஏன் அறிக்கை விடுறாங்க? நாஸ்கோட நம்மளாங்க எக்ஸ்பர்ட்டா, இதனால் பெரிய பாதிப்பு வர போது நாஸ்காம் சொல்கிறாங்க. இந்தியன் டெக் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு பி. அது ஒன்று. அப்புறம் மூணாவது, நீங்கள் வந்து முக்கியமான இதோட கூடவே ஒரு பிரச்சனை வருது. ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற இதுவரை முன்னால் இருந்த நடைமுறை எப்படின்னா, அந்த நாட்டில் இந்தியர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கார்டு இதெல்லாம்
பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இப்போ ட்ரம்ப் புதுசாக என்ன சொல்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்காது. இப்போது அவங்க தந்தையோ தாயோ அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, க்ரீன் கார்டு வாங்கியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பிறக்கின்ற மகனோ மகளுக்கோ க்ரீன் கார்டு இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வரப்போகுதுன்றாங்க. அது ஒன்று. சரி. மூணாவது என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பல என்ஜிஓஸ் மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஈவன் உடைய சில பைலட் ப்ராஜெக்ட்ஸு பல நாட்டில் WHO இது மூலமாக ஃபண்டிங், என்ஜிஓஸ் மூலமாக ஃபண்டிங் இதெல்லாம் போகுது. இந்த ஃபண்டிங் பூரா இப்போ வந்து நிப்பாட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். லேட்டஸ்ட்டாக யூஎஸ்லேருந்து வர தகவல். இதில் பெரும்பாலும் நிறைய இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற இந்தியர்கள். அந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் நின்று போகுது. இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளார பல வந்து இந்த என்ஜிஓ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மூடப்படும் நிலைமை வருதுன்றாங்க. அதாவது மெடிசின், இன்ஜினியரிங், எஜுகேஷன் இது சம்மந்தமாக கிராண்ட்ஸ் வந்து அமெரிக்கா கொடுக்குற ஒரு நிலையெல்லாம் தடைப்பட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த கிராண்ட்ஸ் நிறுத்தப்படுது. இப்போ அடுத்த பிரச்சனை வந்து அங்கே வரப்போகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏதோ இப்போ இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து US இந்தியா ரிலேஷன்ஸு சீராக நல்லா இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 3-4 மாதமாக பார்த்தீங்கன்னா அடிமேல் அடியாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளே அந்த உறவு பழைய மாதிரி இல்லை, ஒரு சீரழிந்து இருக்குன்றது தான் சொல்லணும். திரு ரங்கராஜ், நீங்க சொன்ன இவ்வளவு சாராம்சங்களும் இதற்கு முன்பு பேசிய TDS ரவிச்சந்திரன் சொன்னதும் அப்படியே எதிர்மாறா இருக்கே. TDS ரவிச்சந்திரன் சொல்றாரு இந்தியாவிலேயே பொருளாதாரம் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, அங்க H1B விசாவுக்கு 88 லட்சம் வாங்குறதுனால இங்க பிரச்சனை இல்லைன்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க இங்க வேலை வாய்ப்பு இல்லாதனால தானங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். ரெண்டுமே ரொம்ப எதிர்மாறா இருக்குது. ஆமா, நான் சொல்றது ஃபேக்ட். மோடி வந்து தான் 7% வரல, மோடிக்கு முன்னால 9-10% இருந்தது. அது பதில் சொல்லுங்க. அது ஃபேக்சுவலா 7%க்கு நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க ஃபேக்சுவலா எதுக்கு தோசையை திருப்புறீங்க? நீங்க அத தப்பா வந்து ஃபேக்ட்ஸ் சொல்லி வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாது. நீங்க வந்து இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம், ஆனா ஃபேக்ட் தான் ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எவ்ரிதிங் இஸ் ஹங்கி டோரி, ஆல் இஸ் ஃபைன்னா இங்க அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அவங்க இங்க இருந்து போறாங்க இல்லையா? இப்போ இங்கிருந்து போக வேண்டிய அவசியம், வேலை தேடி போறாங்கன்றது ஒரு ஃபேக்ட். அதுவும் நம்ம மறுக்க முடியாது. எல்லாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு சமமா இருக்கா? நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்லல, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு சொல்லலை. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போதிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைன்றது தான் உண்மை. அந்த நிலை இருக்கும்போது இது வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கக்கூடும். அதில் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் நம்ம வந்து வேண்டிய அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியல. அதான் உண்மை. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 40 இயர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டரில் 40 இயர்ஸ் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் இப்போ போன வருஷம் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி. சரவண பெருமாள், சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் கொண்டாடி இருந்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி கேட்குறாங்க, பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து விட்டார் ட்ரம்ப், இது என்ன ரிட்டர்ன் கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பதில்? அதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்ம நன்றி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த விவாதத்துக்கு வரும்போது தான் நிறைய ஸ்டார்ட் அப் இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு அடித்து தள்ளிட்டாங்க. ஐயா சொன்னார், நிறைய மெயிலு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, இதை பற்றி கம்பெனிகள் அங்கே இருக்கிற இதெல்லாம் டிரான்சாக்ஷன் எல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க, ரிட்டர்ன் ஆகிடுங்க, அப்படி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து தெளிவாக வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நாங்கள் ரெடி இதை எதிர்கொள்கிறதுக்கு அப்படின்றது தான் முதல் தகவல். நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு 10 மணி நேரம் எடுத்து பார்த்துக்கோங்க, எல்லாம் புரட்டி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் நியூஸு. அதை வந்து இன்னொரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் லாயர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் டாக்ஸேஷன் வித்தவுட் காங்கிரஸ் அப்ரூவல் ஆன் செக்ஷன் 212F of the INA Immigration National Act allows suspending entry but does not authorize 1 lakh fees charge. இது வந்து அட்டார்னிஸ் அங்கே இருக்கக்கூடிய லீகல் அசோசியேஷன், அமெரிக்கன் இமிக்ரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷன் தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இந்த DHS டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் அஃபிஷியலில் வேலை செஞ்ச டாக் ராண்ட் ஃபார்மர் வந்து இது வந்து ஒரு
பொலிட்டிக்கல் ட்ராமா, எப்பயாவது தன்னுடைய இமேஜை வந்து டிவியில் பிரதிபலித்து கொண்டிருப்பதற்காக ஒரு பேனிக் ஜால்ட் அப்படின்றாரு. அவர் ட்ரம்ப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எதை பற்றி யோசிக்காமல் தன்னோட விளம்பரத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக இந்த இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட்லேயே கோர்ட்டில் வந்து அடிபட்டு போயிடும். அது இல்லாமல் ஏபிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது இல்லாமல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்ளமேஷன், இது வந்து இந்த அதிகார அறிவிப்பு வந்து சைன் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து 12 monthsக்கு தான் வேலிட், இதை ரினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இது 12 monthsக்கு தான் வேலிட், நல்லா கவனிக்கணும். சரி. ஆனால் வந்து என்ன ஆயிருக்குன்னா, கிட்ட 100க்கும் 1000க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதுதான் வந்து கோர்ட்டில் லீகல் சேலஞ்ச் ஆக போகுது. என்ன கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு வந்து 20 தேதி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 21ஆம் தேதியிலேருந்து வர முடியாதுன்னு. ஆனால் 1ஆம் தேதி அக்டோபர் இது கொடுத்துருக்காங்க, லாட்ரி போட்டு 1000 பேருக்கு இந்தியன்ஸுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க H1B விசால. இதெல்லாம் லீகலாக போகும்போது என்ன ஆகுனா, கோர்ட் வந்து இதை தான் வெயிட் பண்ணுவாங்க. என்ன வெயிட்டேஜ் எடுப்பாங்கன்னா, இது வந்து லீகலாக இப்படி நீங்கள் கொடுத்துருக்கும் போது இது எப்படி கொண்டு வந்தீங்க, ஃபீஸினுடைய இது வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்காமல் பண்ணியிருக்கீங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்ளமேஷன் பை காங்கிரஸ்னுடைய ஓட்டெடுப்பு நடத்தாமே, விவாதம் நடத்தாமே நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லீகலாக இது வந்து உடஞ்சி போயிடும்ன்றதான் இது. ஆனால் வந்து இதை வந்து இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க எக்ஸ்போர்ட் வல்லுநர்களும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை உடைச்சி தகர்த்து எடுத்துருவாங்க. இது எப்படி இந்தியர்களுக்கு இல்லை சரவண பெருமாள் சார், எப்படி இந்தியர்களுக்கு பாதிப்பு இல்லை? 73% இந்த H1B விசால உள்ள போறவங்க. அப்ப எந்த அடிப்படையில் இந்தியர்களுக்கு? அதுதான் சொல்றாரு ஐயா, சொன்னார் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் இன்னைக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமோ 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் தயார் பண்ணிட்டாங்க. எப்பா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் நீங்க அங்கேயே இருங்க, நாங்கள் வந்து ப்ராசஸ் உங்களோட ஹையரிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கேயே உட்காந்து வேலை செய்யுங்க, அதுக்கான செட்டப்ஸை நாங்கள் வந்து இங்கே என்ன ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ கமிட் பண்ணணுமோ அதுலேருந்து ஒரு 20% 10% கட் பண்ணிவிட்டு அமெரிக்கன் பே இந்தியாவில் வச்சு கொடுக்குறோம், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது. 21ஆம் தேதிக்கு மேலே வரவங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த அக்டோபர் 1 என்ட்ரி ஆகிறவங்களுக்கு லீகலாக அது வந்து சேலஞ்ச் ஆகிடும். அந்த 1000 பேருக்கு லாட்ரி கொடுத்துருக்காங்க H1B இதுக்கு வந்து லாட்ரி கொடுத்தவங்களுக்கு லீகலாக சேலஞ்ச் ஆகிடும், அது என்ட்ரி ஆகிடுவாங்க. சரி. ஸோ அதனால பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஆனால் இதில் என்னென்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் கொடுத்துருக்க 12 months எக்ஸ்டென்ஷனே வந்து லீகலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கான்டாக்ட் பாயிண்ட்லேயே உடஞ்சிருந்தா சொல்கிறாங்க. இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு போகும், இது பெண்டிங்கில் போயிடும், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, ட்ரம்ப் வந்து இதை விளம்பரத்துக்காக செய்யறாரு, ட்ரம்ப் வந்து இதை விளம்பரத்திற்காக செய்யறாரு அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, மோடி சொல்லல. அதுதான் கம்ப்ளீட் அப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. விளம்பரத்திற்காக செஞ்சாலும் அது யாருக்கு எதிராக செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாருக்கு எதிராக செய்தாலும் அதை தான் சொல்றார், இது இந்தியர்களுக்கு எந்த காண்பிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே பில் கிளின்டன் இருந்த பீரியட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டது. இது 1990களில் உருவாக்கப்பட்ட இமிகிரேஷன் லா. Y2K எப்போ வந்து ஹாட்டா அந்த ஜாப்ஸ் வந்து போயிட்டு இருந்தோ, 2000 அந்த வருஷத்தை மாத்துறது கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் தேவை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பித்த பீரியட்ல வந்து 96ல் ஏன் மெலனி ட்ரம்ப் இருக்காங்களே, மெலனி கானர்ஸ் அவங்க பேர், ஸ்லோவேனியன் மாடல், அவங்களே வந்து இந்த இமிகிரேஷன் லால தான் உள்ள வந்திருக்காங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லீகல் ஆங்கிள்லையும் கொண்டு போவாங்க. நீங்க ஏற்கனவே உங்க ஒய்ஃபே அப்படிதானே வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா அதுங்க அரசியல் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க வாதங்களா. அதனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுன்றா இது தெளிவான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கூகுளோ மைக்ரோசாஃப்டோ நிவேடாவோ இன்டெலோ எல்லா கம்பெனிகளும் தயார் நிலையில் இருக்காங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்தியாவில் என்ன பண்ண முடியும்? இதை தான் பில் கிளின்டன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். பில் கிளின்டன் இதே இம்போசிஷன் கொண்டு வரும்போது அப்போ இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் என்ன சொன்னார்னா, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக போய் சிங்கப்பூர்லேயோ ஏஷியாவிலையோ இந்தியாவிலையோ சைபராபாத் என்று சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் போய் எங்களோட செட்டப் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவோம், இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கும்னா நீங்கள் இந்த இமிகிரேஷன் இதெல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா இது நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க இந்த இதெல்லாம் இஷ்யூலாம் ஆஃப் ஆகிட்டு
ஏன்னா பில் கிளின்டன் ஆஃப் பண்ணி விட்டுட்டார். சரி, இந்த மாதிரியான இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதை சொல்லக்கூடாது, யானை தன் தலையில மண்ணவாரி இறைத்து கொண்ட கதை மாதிரி தான் இது ட்ரம்ப்னோட கதை அப்படின்ற போக்கு தான் போகும். அதனால இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. சரி, அதே மாதிரி நான் இந்த பாயிண்ட் ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னார், ரொம்ப சுருக்கமா நேரம் அதாவது நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த வரி விதிப்பு நாங்கள் 13லேருந்து 25 ஆக்கிட்டாங்க, 25லேருந்து 50 ஆக்கிட்டாங்க, நீங்கள் ஆயில் வாங்குறதுக்காக அதிகப்படியான ஒரு பனிஷ்மெண்ட் டோக்கன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இந்த ஹார்லே டேவிட்சன் அப்படின்ற பைக் உள்ளே வரும்போது 2014 பீரியட்ல தான் என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கு 100% வரி விதிப்புன்னு சொல்றவர் மன்மோகன் சிங். சரி, எதுக்கு எப்போ கம்பேரிங் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இருந்தக்கூடிய ஜனாதிபதி 2016 என்ன சொல்றாருன்னா, நாங்க மாம்பழத்துக்கு வரி விதிப்பு விடுப்போம், இதே 100% விடுப்போம் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் உருவாக்கி. முருகன் முன்பு பேசிய டிடிஎஸ் சொன்னாரு, இது ஒன்றும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய நாடு இல்லை, பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய நாடு, இங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சு. இவங்க வந்து தான் 10 வருஷத்துக்குள்ள திருப்பி வர 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் வந்து இவங்க வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ள தான் இந்தியாவை கட்டமைச்சு இவ்வளவு இப்போ வந்துட்டாங்க இல்லையா. 7% வந்து ஜிடிபி வர்றதுக்கு பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க 2008லயே வந்து 8.5% வந்து ஜிடிபி வந்து அப்பவே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை கொண்டு வந்ததான் சார் மிக சிறப்பான வளர்ச்சி. உலகமே பாராட்டியது. அமெரிக்காவை தத்தளித்து கொண்டிருந்தது. அமெரிக்காவே வந்து அவன் வீடு வாடகை கொடுக்க முடியாது, வீட்டை காலி பண்ணிட்டு கார்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தான் அமெரிக்காவில் பல எம்ப்ளாயிஸ். ஆனா இந்தியா மட்டும் உயர்ந்து நின்னது, மேல நின்னுச்சு. அப்போ கேட்டான், நாங்களே இப்படி தத்தளிக்கும் போது இந்தியா மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு, எப்படி சார் அப்படின்னு மன்மோகன் சிங்கை பார்த்து பாராட்டினாரு. அங்கேருந்து அவர் போகும்போது கொடையை பிடிச்சிக்கிட்டு வாங்க சார் அப்ப அவ்வளவு மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போனது நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் தான். அந்த பொருளாதார மேரை பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்த இந்தியா தான் வளர்ச்சிக்குரிய இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி முருகன் பிரதமர் நரேந்திர மோடி போகும்போதும் அதே போன்ற வரவேற்பு எல்லாமே இருந்துச்சு. நீங்க அதான் சொல்றேன் சார், நீங்க இதுக்கு தைரியமா சொல்ல முடியாது சார். நீங்க வரி விதிப்பு இந்தியா மீது போட்டார்ல, ஏன் சார் நீங்க தைரியமா வந்து இதை நான் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். நாங்கள் வந்து நீங்க ரஷ்யா கிட்ட பெட்ரோலியம் பொருள் வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை இதுதான் சொன்னார்ல. இல்ல, எங்களுக்கு அதனால பிரச்சனையே இல்ல, அதனால நான் கருத்து சொல்ல விரும்பலன்றாங்க. இல்ல, பிரச்சனையே இல்ல. இல்ல சார், அதான் பயப்படுற தன்மை இருக்கு. அந்த வந்து அந்த வேகமாக தன்னுடைய உரிமையை காப்பாற்றுகின்ற அந்த நிலைப்பாடு இந்த பிஜேபியிடம் இல்லை, மோடியிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன்கிட்டே போய் ஒப்பந்தம் போட்டோம் சார். நாங்க எங்களுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அங்க அமைச்சு அங்க போய் நாங்க ஒப்பந்தம் போட்டு நாங்க இந்திய நாட்டின் மணியை கொடுத்தே நாம வந்து பெட்ரோல் வாங்குற அந்த நிலைமையெல்லாம் உருவாச்சு இல்ல. அப்பொழுது இருந்த அமெரிக்க அதிபர்ல யாருமே எங்களை கண்டிக்கல, யாருமே நம்மளை வரியை உயர்த்தல, யாரும் இந்தியர்களுக்கு எதிராக பண்ணல சார். ஒரு 40-50 பேரை குஜராத்திக்காரவங்களை வந்து நீங்க வந்து இது இல்லாம அந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாம இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கையையும் காலையும் கட்டி சோரே போடாம அங்கேருந்து ஃபிளைட்ல ஏற்றி குஜராத்தில் உடனே இறங்கினாங்களா சார். ஏதாவது ஒன்று கண்டிச்சோமா நம்ம சார்? அவங்க வந்து அனுமதி இல்லாம அந்த நாட்டில் வாழ்ந்தது தவறு என்பது உண்மை. ஆனா அது என்ன சொல்லியிருக்கணும், இந்தியாவில் ஒரு பெரிய நாடு இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, ஒரு நாட்டு ஆளுநர் இது மாதிரி வந்து முறை தவறி இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்ன சொல்றீங்க? இதுக்கு உடனடியாக ஃபிளைட் அமைச்சு நீங்க எங்கேயாவது ஏற்றிட்டு போங்க, ஏதாவது பண்ணுங்க, நாங்கள் வந்து இல்லைன்னா தண்டனை கொடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கணும்ல சார். ஒரு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை சார். அங்கேருந்து கையையும் காலையும் கட்டி ஃப்ளைட்டில் ஏற்றி என்னமா ஓடி போகிறது மாதிரி அங்கேருந்து மிகப்பெரிய கொலை குற்றவாளியை விட மோசமாக நடத்தி சாப்பாடு கூட போடாமல் அவனும் இங்கே மயங்கி விழுந்தான் குஜராத்தில், பார்த்தோம்ல. அதனால இந்தியாவை எவ்வளவு கிள்ளுக்கீரையாக இந்த ட்ரம்ப் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பது நான் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவோம், நாங்கள் எல்லாம் வந்து எழுச்சியோடு இருக்கிறோம். எங்கே சார் எழுச்சியோடு இருக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போ கூப்பிட்றான் பாருங்க, $1 மில்லியன், $1 மில்லியன் 100 கோடி ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணியன்னா உனக்கு கோல்டு இது கொடுத்துட்றோம் அனுமதி. 5 மில்லியன் பண்ணியன்னா பிளாட்டினம். இதை அவனுக்கு பணத்தை அங்கேருந்து கொண்டு போறவனுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பானா? நம்ம படிச்சுட்டு நல்ல திறமைசாலிகளாக இந்திய நாட்டிலேருந்து போகிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு மட்டும் வந்து 88 லட்சம் கட்டுறான்னா, இங்கேருந்து வேலை பார்க்க போனவனுக்கு 88 லட்சம் எப்படி சார் கிடைக்கும்? சுருக்கமாக ஒரே வரையில் சொல்லுங்க, ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? எது பிரதமரோ இந்த விவகாரத்தில் ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சார்? இதை பற்றி எதிர்த்து கருத்து சொன்னால் இன்னும் பல சிக்கல்கள் வரும் என்று நினைக்கிறார்கள். அவங்களே சொன்னாங்கல்ல, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடந்த சண்டையை நான் தான் நிறுத்தணும்னு சொன்னார்ல, அதுக்கு வந்து பல நாள் வந்து பதில் சொல்ல முடியுமா?
தொடர்ந்து 16 முறை சொன்னாரு ஒரு ட்ரம்ப், நான் வரேன். நான் தான் காரணம்னு. அப்பொழுது எந்த பதிலும் சொல்லாம இருந்தாங்க. காலம் போன கடைசியில சொல்றாங்க. அப்புறம் சொன்ன பிறகு அடுத்த நாள் அவர் பேட்டி கொடுக்குறாரு. நாங்க தான் இது அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ என்ன சொல்லிட்டாரு, இதனோட தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் அப்ப சொன்னது போய் தானே, ட்ரம்ப் சொன்னது போய் தானே. அதை ஏன் நீங்க மறுக்கலன்னு கேக்குறீங்க? நீங்க ஏன் மறுக்கல? ஒரு பிரதமர் பத்தி சொல்லும்போது ஏன் மறுக்கல? இது டைவர்ஷன் விட்டுருங்க. சரி, 29 முறை சொன்னாரு. பாகிஸ்தான் 16 முறை இல்லைங்க, 29 முறை சொன்னாரு ட்ரம்ப். நான் கரெக்டா சொல்லுங்க, தப்பே கிடையாது. ட்ரம்ப பத்தி அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களுக்கு கருத்து பரிமாற்றங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு, என்ன மாதிரி எல்லாம் நிலவரம். ஆகையினால இதுல முழுக்க பொய்ன்றது தெரியுன்றதுனால இந்தியன் கவர்மெண்ட்டும் மோடியே ரொம்ப காமா இருக்காங்க. சுருக்கமான உதாரணம் சொல்றேன். கோவிட் டைம்ல வேலைக்கு வர வேண்டாம், எல்லாம் வீட்டில இருந்தே வேலை செய்யுங்கன்னாங்க. நம்ம ஆளுங்களும் நல்லது கோவிட் வராமல் இருக்கிறதுக்காகன்னு பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃபீஸ் செலவுலாம் ரொம்ப மிச்சம், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 60% பேர் கோவிடெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி தான் அமெரிக்காவுடைய நிலைமை மாறுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2008 உலகமெல்லாம் ரெசெஷன் வந்தது, நம்ம நாட்டில் ரெசெஷன் வரல. அதை வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு 10% ஜிடிபி அன்றைக்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி 7% இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது கம்மின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் 10% ஜிடிபி இருக்கும்போது டேக்ஸ் எத்தனை கலெக்ட் ஆச்சு? அதாவது வரி அதிகமாக இருந்தது, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரி அதிகமாக இருந்தது, ஆனால் கலெக்ஷன் இல்லை. 100க்கு 10 தான் கணக்கு காட்டினாங்க. 90 வந்து வணிகர்கள் ஏமாற்றி அமுக்கிட்டு போனாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்றைக்கி 60% வந்து ஒழுங்காக வருது. ஆக நீங்கள் 7%க்கு வரக்கூடிய டேக்ஸும் 10%க்கு வந்த டாக்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் பேச முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிதாக வருகின்றவர்களுக்கு தான் இந்த $1,00,000 அப்படிங்கிறதும், ஏன் வந்து எல்லாரையும் யூஎஸ்க்கு வர சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்கள் வந்துருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஸ்ட்ரிக்டாக கீழே வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மள மாதிரி லஞ்சம் கொடுத்துலாம் அமைக்கிட முடியாது. அப்போது எப்படி கமல்ஹாசன் பார்த்த உடனே அவரை நிறுத்திட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக H1Bயில் இருக்கிறவங்கள வேகமாக வாங்கன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் 1,00,000 கட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டுத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நாம் ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு பெரிய அளவில் சந்தோஷமாக இல்லை. ஆனால் பாப்புலேஷன் வந்து 30 கீழே இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் வந்து 35% மேலே இருக்குது. ஸோ நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இந்தியா வந்து இப்போ எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இன்னும் சீக்கிரமாக கொடுக்கறது, அதாவது 30 வயசுக்கு முன்னாடியே கொடுக்கறது அப்படிங்கிற பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அமெரிக்கா இல்லைன்னு சொல்கிறாரு யாரு சார்? அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்கிறது பத்திரிகையில் வர்ற விஷயம். கேரளாவில் தான் மோசமாக இருக்குது, அது கம்யூனிஸ்ட்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஒவ்வொன்றா போனால் டீட்டெயில் வேறு. நான் சொல்கிறது உண்மை. இந்தியாவில் வந்து 30%க்கு கம்மியாக இருக்கிறவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து இன்னும் 5 மாநிலங்களில் மோசமாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அமெரிக்க அதிபர் கூப்பிடுறாரு, 4 முறை நான் ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ரங்கராஜன் ஐயாவுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அமெரிக்காவுக்கு போன இந்திரா காந்தி அம்மாவை கிட்டத்தட்ட 16 மணி நேரம் உட்கார வைத்து அதற்கு பிறகு பேசினாங்க. நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு அமெரிக்கா இந்திரா காந்தி மேடம் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கிறது வேற வரலாறு. ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலைக்கும் இன்னைக்கு உன் ஃபோன் கால்லாம் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு புரியாமல் தயவு செஞ்சு பேசிடக்கூடாது. நிறைவான கருத்து முருகன் சார். அதாவது அவர் சொல்கிறாரு, முன்ன வரி வசூல் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது தான். இப்போ இவங்க வந்தோடனே எக்கச்சக்கமாக 60% 70% ஏறி போச்சுங்கிறாரு. ஆனால் அன்னைக்கு 70 ஆண்டு காலமாக 54 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கியிருந்தோம். அந்த வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சிக்காக நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். 54 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வரி வசூல் வந்து 3 மடங்கு எல்லாம் பெருகி விட்டதுன்னு சொல்லக்கூடிய இவங்க ஆட்சியில் 200 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க சார். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள 200 லட்சம் கோடி கடன். இந்த நாட்டின் மக்கள் தலையில ஒவ்வொருத்தன் தலையிலும் 2 லட்சம் கடன் இருக்கு சார். இதுதான் இவங்க செய்த சாதனையா? நீங்க வந்து எல்லாம் நாங்க பண்ணிட போறோம், நீங்க பெட்ரோல் விலையை குறைக்க போறோம், நீங்க $71 $135 கொடுத்து நாங்க வாங்கி $71 சப்ளை பண்ணோம். அப்ப குஜராத்ல வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே பாத்தீங்க, மெக்சிகோ மக்களை வந்து மிரட்டினா,
கனடா மக்களை மிரட்டினான். இப்ப இந்திய மக்களை அப்புறம் இந்திய மிரட்டுறாங்க. மக்களை மிரட்டிட்டு சரி, இருக்கான். okay. அவங்கள இந்தியாவுக்கு வந்து என்னென்ன தீங்கு செய்யணுமோ அவ்வளவு தீங்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். Okay. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்திய அரசு இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவர் அதனால் ஏற்படக்கூடிய எந்த இழப்பா இருந்தாலும் இந்திய அரசு அதை ஏற்று அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற முயற்சியில் இறங்க வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள். மூணே வார்த்தை சார், நான் வரேன். நான் இறுதியா வரேன். இறுதியா வரேன். மூணே வார்த்தை சார், நேரம் இல்லை. 55% இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க, அவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க. அமெரிக்கா வந்து 225%, சாரி ஜப்பான் வந்து 225% ஜிடிபில இருந்து அதிக கடன். அமெரிக்கா அதுக்கு அடுத்த நிலை. சார், ஓகே, ஓகே, நேரம் இல்லை. ஜப்பான் சத்தியமூர்த்தி பவனுக்கு இல்ல நம்ம முக்கியமா கடன் இன்னைக்கு ஜிடிபில 275 சரி, ஓகே. அதாவது இந்த அதை தான் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து இந்த ஷிப் பில்டிங் விஷயம்லாம் பேசியிருக்காரு. மெரிடைம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றிலாம் பேசும்போது இந்தியாவுடைய டேலண்ட் வந்து அபரிதமாக இருக்குது. அதற்கான வழிமுறைகள், அதை வந்து நெறிப்படுத்தும் முறைகள், அதை சரியாக பயன்படுத்தும் முறை தான் இன்னைக்கு பேசியிருக்காரு இங்கே நடந்த நிகழ்ச்சியில். அதனால வந்து இது வருத்தப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இதெல்லாம் வந்து கியர் அப் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். ஏற்கனவே ட்ரம்ப்பினுடைய அவருடைய வருத்தம் என்னென்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா, அது இல்லாமல் பிரேசில், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த டாரிஃப் யுத்தத்தில், கோல்டு வாரில் அப்படின்றது அவருக்கு ஒரு பயமும் வந்துருச்சு, அலர்ஜியும் வந்துருச்சு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அவர் பண்றாரு. பண்ணி பிரிக்ஸ் நாடுகள்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 5 ஆண்டு காலத்துல வந்து பிரிக்ஸ் நேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகள் சேர போது. இது வந்து நேட்டோ நாடுகளுக்கும் சரி, அல்லது வந்து அமெரிக்காவுடைய டாமினண்டா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வந்து இது பெரிய பாதிப்பு. முடிச்சிருங்க. அதான் பாதிப்பு. அதான் சரி, ஓகே. திரு ரங்கராஜ், இல்லை இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் அ நான் இஷ்யூ, வை வேஸ்ட் டைம் டாக்கிங் அபவுட் இட் அப்படின்னு அந்த கார்பெட் கீழே ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படி பாருங்கள், சைனா வந்து ஆக்கிரமிப்பே செய்யல, அவள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரல. நான் சொல்றது ஃபேக்ட் சார். ஆக்கிரமிப்பே இல்ல, இங்க ஒரு இன்ச் கூட உள்ள வரலன்னு சொன்னாங்க. ஆனா ராஜ்நாத் சிங்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எதுவுமே இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு மறைக்கிறது தான் இங்க ஹேபிட். ஏன்னா இப்போ டாரிஃப் ஏத்துனாங்க, 25% ஏத்துனாங்க, 25% கூட கூட்டினாங்க, அதனால இந்தியாவுக்கு பாதிப்பு சொல்றாங்க. ஆனா ட்ரேட் பாடிஸ், ஃபிக்கி, அவங்களுடைய நம்மளுடைய ட்ரேட் அமைப்பு, சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் கடுமையாக அது பாதிக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்க நேரடியாக இண்டஸ்ட்ரீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிற குறுக்கிடாதீங்க, நான் அமைதியாக தான் இருந்தேன். அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாதிக்கப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதிக்கப்படுற செக்டர்ஸ் அவங்க. அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து வெளியே நிறுத்திட்டா அவங்க எல்லாரும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து பிரச்சனையை டைவர்ட் பண்றது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எப்படி வழின்னு பார்க்கணும். இவங்க திரும்பி உள்ள அந்த நாட்டில் போய் சார் கொஞ்சம் எனக்கு 2 மினிட்ஸ் ஆகல சார், 1 நிமிஷம் தான் சார் நான் பேசுறேன். என்ன சார் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசல. நான் டைம் இல்லைன்னு விட்டுருங்க. நான் ஃபேக்சுவலா சொல்றேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஒரு அப்ரோச் இருக்கணும். அந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அது எப்படி சொல்யூஷன் ஆகும்? ஆகவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ டாரிஃப் ஹைக்கு நம்ம பாதிக்காதுன்னு சொன்னா, ஆனா இப்போ சென்ற வாரம் வந்து யூஎஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்தியாவில் அந்த ட்ரேட் டாக்ஸ் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம், நல்ல விலை வரும்னு சொல்றான். நேர்மாறா இருக்கு, அது பாதிக்காதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொன்று தரப்ப இங்க வந்து பாதிக்கப்படுது, இது எங்களுக்கு ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லா பாலிசிலையும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையால எந்த பிரச்சனை வந்தாலும், அதுதான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான். எந்த பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையே இல்லை, நமக்கு சாதகமா ஒரு முடிவு. அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க, நமக்கு தான் அது சாதகமா வரும்னு இந்த 5-6 ஆண்டுல நம்ம பார்த்தோம். சைனால வந்த கோவிட்னாலையும்
அமெரிக்கால வந்த restrictions அமெரிக்க நாளையும் நடவடிக்கையால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது ஒரு சைனால பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. புரியுது சார். அதனால இல்ல, முடிச்சிருங்க. நேரம் இல்ல. அதனால நீங்க கேட்டீங்க, நான் அதனால கொடுத்தேன். சைனால வந்த ரங்கராஜ் சார், ரங்கராஜ் சார், நான் சென்டென்ஸே முடிக்கல. ரங்கராஜ் முடிக்க அப்புறம் நீங்க சொன்னதை நான் பேசுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதுக்கு எந்த விளக்கமும் சொல்லிட்டேன். எந்த அபரிதமான பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் growth நம்ம நாட்டுக்குனால அந்த க்ளோஷர்னால அதான் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, நீங்க சொல்லலைங்க. அதுதான் ஃபேக்ட். சுருக்கமா முடிங்க. அதான் பிம்பத்தை நான் உருவாக்குறாங்க. சொல்றேன். ரைட், சார், ஒரு சரி, நிமிஷம் ஓகே. பேசக்குள்ள 3 குறுக்கீடு நீங்களே பண்றீங்க சார். சார் நேரம் இல்ல சார், நேரம் இல்லன்றப்ப நான் அதுக்கு நேரம் சொல்லிட்டேன். முதல்ல ஒரே எல்லாமே சுருக்கமா அரசியல் முடிங்க, பிம்பத்தை பேசுறீங்க. உருவாக்குறாங்கன்னு நான் சரின்ட்டேன். அரசியல்லாம் பேச விடுங்க, நான் ஃபேக்ட் சொல்லிட்டு நான் பேசுறேன். நான் சரி, ரைட், நான் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் மாதிரி தான் பேசுறேன் நான். சரி, ரைட். இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு அமெரிக்கா 50% வரி விதிப்பு என்பதை அறிவித்திருந்தது. பின்னர் அதனைத் தொடர்ந்து 73% இந்தியர்கள் ஆண்டுக்கு அமெரிக்காவிற்கு H1B விசா மூலம் செல்லக்கூடிய நிலையில் 88 லட்சம் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பதை நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொருளாதார மோதல் என்பது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆளும் மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே இதற்கு தேவையான அத்தனை எதிர் நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட இன்று நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்று மிக விரிவாக இந்த விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.